மாரி செல்வராஜ் ஒரு ஸ்டைல் இருக்கு இல்லையா? ஆமா. ஒரு ரஞ்சித்துக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. கலைஞர் மொய்தீன் பாய் மதத்தை மனசுல வை, மனித நேயத்தை அதுக்கு மேல வை சொல்லுவார் தலைவர். ஜலாலி ஜலாலி அதெல்லாம் பயங்கரம். Humanity is the biggest religion. அதுதான் இந்த படம் சொல்லும். இந்த சவுத் இந்தியால வரதை விட நார்த் இந்தியால வந்தா சூப்பரா இருக்கும். இது வந்து தமிழ் சமூகத்துக்கு ஒரு தேவையான ஒரு படம். இது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சாதி மத அரசியல் வந்து அதிகமாக இருக்குது. இந்துக்களும் இஸ்லாமியர்களும் மதத்தால் வேறுபட்டிருந்தாலும் நாம் எல்லாருமே வந்து மனிதர்கள் தான், இந்த மண்ணின் மக்கள் தான். கடவுள் வேற இருந்தாலும் நமக்கு ரத்தம் ஒன்று தான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சாஃப்ட் டோன்ல சொல்லியிருக்காங்க. நிறைய வன்முறை காட்சிகள்லாம் இல்லாமல் இந்து நல்ல ஒரு அருமையாக பண்ணியிருக்காங்க. அவர் உண்மையிலே இது வந்து ஐஸ்வர்யா அவர்கள் எடுத்த படத்தில் இது ஒரு சிறந்த படம். இது வரைக்கும் ஒரு பொழுதுபோக்கான படங்கள் எடுத்திருக்காங்க. முதல் முறையாக ஒரு சமூகத்துக்கு தேவையான, எல்லா இளைஞர்களுக்கும் தேவையான, இன்றைக்கு இருக்கிற நாட்டு நடப்புக்கு தேவையான ஒரு சிறந்த படம். அதில் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு ஆகச்சிறந்த கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காரு. படத்தில் அவர் வந்து கெஸ்ட் ரோல்னு சொன்னாங்க. ஆனால் படம் நடிக்கவே வராது, படம் முடிக்கவே வராது. நல்ல படமாக இருக்கு. சப்போர்ட்டிங் கேரக்டர்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. விஷ்ணு விசாலா இருக்கட்டும், அதே போல் விக்ராந்த் இருக்கட்டும், ரெண்டு பேருமே வந்து ரொம்ப மெச்சூர்டாக பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு 10 ஆண்டுகள் திரைத்துறை இருந்தாலும் கூட பெரிய அளவில் வந்து அவங்களுக்கான ஹோப் இதுவரை கிடைக்கல. ஆனால் இந்த படத்தின் மூலமாக அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு பெற்று ஏரமானுடைய இசையும் வந்து படத்துக்கு நல்லா இருக்கு. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சிட்டாங்கன்னா படம் வந்து ஒரு ரொம்ப பெரிய பட்ஜெட்லாம் இல்லை, பிரம்மாண்டமான படமும் இல்லை. ஆனால் சொல்ல வந்த செய்தியை வந்து ரொம்ப அழகாக மென்மையாக, யாருடைய மனதையும் புண்படுத்தாமல், மாரி செல்வராஜ் ஒரு ஸ்டைல் இருக்கு இல்லையா? ஒரு ரஞ்சித்துக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. அது மாதிரியான ஒரு எல்லாருடைய மனதையும் வந்து வருடுவது போல, ஒரு மென்மையாக வருடுவது போல ஒரு படம். சூப்பரா இருக்கு. ஆடியன்ஸோட பார்த்தேன். வேற லெவல்ல ஓப்பனிங் ஷோ மாஸ்டா இருக்கு. தலைவரோட என்ட்ரி, கலைஞர் மொய்தீன் பாய் சூப்பர். மொய்தீன் பாய் கலைஞர் படம் வந்து மத நல்லிணக்கத்தை வந்து சொல்லுது. மதத்தை மனசுல வை, மனித நேயத்தை அதுக்கு மேல வை சொல்லுவார் தலைவர். வேற சொல்லுவாரு. ஐஸ்வர்யா மேம் படத்தை வந்து ரொம்ப அழகா டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஒரு ஃபேமிலியோட வந்து ஃபுல் என்டர்டைன்மெண்டா பாக்குற படமா இருக்கு. நீங்க படம் போய் பாருங்க, பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. சாங்ஸ் கலைஞர் ரகுமான் சார், ஜலாலி ஜலாலி அதெல்லாம் பயங்கரம். தேவா சார் ஒரு பாட்டு பாடிக்கிறார், ஃபீல் குட்டா இருந்துச்சு. செந்தில் சார் கேரக்டர் மனசுல நிற்கும். நீங்க படம் பாருங்களேன். மதத்தை மனசுல வை, மனித நேயத்தை அதுக்கு மேல வை. இந்த படத்தை தயவு செய்து எல்லாரும் வந்து பாருங்க. இது எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய படம். தேங்க்யூ சூப்பர் ஸ்டாருக்கு நன்றி, ஐஸ்வர்யா மேம் நன்றி, நடிச்சவங்க பணியாற்றிய அனைவருக்கும் தேங்க்யூ. கண்டிப்பாக சார், இது வந்து அவங்க என்ன கதையாக சொன்னாங்களோ அதை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. இது கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி படம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. தேங்க்யூ. ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பாத்தீங்களா? எப்படி இருக்கு? மொமெண்ட் எப்படி இருக்கு? உள்ளது பாருங்க, இருக்கிறாங்க. ஆடியன்ஸோட பார்க்கும்போது அந்த ரெஸ்பான்ஸே வேறையா இருந்தது. தலைவரோட ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்றதுங்கிறது எல்லாருக்கும் ஒரு கனவு. இன்னைக்கு அவரோட ஃபேன்ஸோட உட்காந்து படம் பார்க்கும்போது எனக்கு பயங்கர மகிழ்ச்சி. கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்கிட்ட போய் நல்லா சேரும். ஏன்னா நாங்கள் என்ன நினைச்சு இந்த படம் எடுத்தோமோ, அதான் ஹியூமனிட்டி இஸ் த பிகெஸ்ட் ரிலீஜியன், அதுதான் இந்த படம் சொல்லும். அண்ட் அது வந்து ரொம்ப சூப்பராக ரீச் ஆகிருக்கு. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண இடத்துல கை தட்டலாம். எல்லா இடத்துல கை தட்ட மேலே கை. லால்சலாம் இந்த வருடத்தோட முதல் படம் எனக்கு. அது தலைவர் கூட, தலைவரோட தரிசனம் பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து எப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டீமோட அடுத்தடுத்து நிறைய தேட்டருக்கு போய் பார்க்க போகிறோம். நாங்கள் எதிர்பார்த்தது பல மடங்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது. தேங்க்ஸ் டு ஐஸ்வர்யா மேம் அண்ட் விஷ்ணு தான் ரைட்டர். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படமாகவும் ரொம்ப கருத்துள்ள படமாகவும் வந்திருக்கு. தேங்க்யூ. ஆடியன்ஸோட பார்க்கும்போது எப்படி இருந்தது? எப்பவுமே கூஸ் பம்ப்ஸ் தான். தலைவரோட படங்கிறது கூஸ் பம்ப்ஸ். அது இந்த மாதிரி வந்து ஓப்பனிங் இருக்கிறதுங்கிறது எல்லா நடிகையும் கிடைக்காது இல்லையா? இந்த மாதிரி ஒரு சின்ன நடிகனுக்குலாம் அது கிடைச்சி பெரிய பார்த்து. ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி இருந்தது? அது என்ன சொல்கிறது, நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரு உணர்வு இருக்கும் நடிகனாக இருக்கிறது. அதை தாண்டி ரொம்ப பல மடங்கு இருக்கும் தலைவர் கூட இருக்கிறப்போ. ஸோ அப்படி தான் இருக்குது. ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? சூப்பராக. மனசுக்கு ஒண்ணுனா தான் ஆத்தா பாத்துப்பா, நம்ம உடம்புக்கு ஒண்ணுனா ஹாஸ்பிட்டல் தான்டா பாத்துக்கோ. ஏன்னா இன்னுமே இந்த பூமியில வந்து கொஞ்சம் ஜீவன்கள் இருக்கு. உடம்புக்கு ஒண்ணுனா கூட ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டாங்க, ஆத்தா பாத்துப்பாங்கன்ட்டு வெயிட் பண்ணிருப்பாங்க. ஆத்தா பார்க்க மாட்டாங்க, சாவச்சிருவாங்க. இந்தியால இந்துஸ், கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ் எல்லாருமே ஒண்ணுதான்.
பிளஸ் நம்ம ஆவுன்னு சொல்லுவோம் முஸ்லிம்ஸ்க்கு வந்து பாகிஸ்தான் இருக்கு, இந்தியா முஸ்லீமோட கண்ட்ரி கிடையாதுன்னு. அதை தெளிவா ரஜினி சார் சொல்லியிருக்காரு. 1947 சுதந்திரம் வாங்கும் போது முஸ்லிம்ஸ் எல்லாம் முஸ்லீம் கண்ட்ரிக்கு போயிட்டாங்க. ஆனா சில முஸ்லிம்ஸ் வந்து நான் இந்தியால தான் இருப்பேன், இந்தியா தான் என் நாடு அப்படின்னு இருந்தவங்களுக்கு நம்ம எப்பவுமே ஒரு வந்து முன்னுரிமை தரணும். ஏன்னா அவங்களுக்குன்னு தனி நாடு இருந்தா அவங்க இந்தியால ரீட்டைன் ஆகுறாங்கன்னா என்ன அர்த்தம், எனக்கு இந்தியா தான் வேணும்னு இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம எப்பவுமே முன்னுரிமை தரணும், பாதுகாவலனா இருக்கணும் அப்படின்றத மிக தெளிவா சொல்லியிருக்காரு. செமையா எடுத்திருக்காங்க படத்தை. எங்களுக்கு என்ன டவுட் ஆயிடுச்சுன்னா இது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் எடுத்தாங்களா ஐஸ்வர்யா தனுஷ் எடுத்தாங்களான்னு டவுட் ஆயிடுச்சு. ஏன்னா தனுஷோட கலவையும் இருக்கு, ரஜினிகாந்த் சாரோட கலவையும் இருக்கு. சூப்பரா எடுத்திருக்காங்க படத்தை. ரியலி ஹேட்ஸ் ஆஃப். இதுல வந்து உங்க மூலியமா நான் ப்ளூ சட்டை மாறன் வந்து ஒரு பதிலடி தரணும்னு ஒண்டி இருக்கிறேன். என்னன்னா ப்ளூ சட்டை மாறன் வந்து ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டு இருந்தாரு. என்ன ட்வீட் போட்டு இருந்தாருன்னா, ரஜினி சார் வந்து இந்த படத்துல ஒரு டைலாக் வரும், கிரிக்கெட்ல விளையாட்டுல ஏன் மதத்தை கலக்குறீங்க அப்படின்ற டைலாக் வரும். அதுக்கு ப்ளூ சட்டை மாறன் ஒரு ட்வீட் போட்டுட்டு, கிரிக்கெட் கிரவுண்ட்ல ஜெய் ஸ்ரீராம்னு கத்துனாங்களே அப்பெல்லாம் நீங்க எங்க போயிருந்தீங்க குரல் கொடுக்காம அப்படின்னு ஒரு டைலாக் விட்டு இருந்தாரு. நான் ப்ளூ சட்டை மாறனுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன், ரஜினிகாந்த் சார் வந்து பொலிட்டிஷியன் கிடையாது. பொலிட்டிஷியன் அதுக்கு குரல் கொடுப்பாங்க. ரஜினிகாந்த் சார் வந்து ஒரு ஆக்டர், எல்லாத்துக்கும் போய் ஒரு ஆக்டரால குரல் கொடுத்துட்டு இருக்க முடியாது. அவர் ஷைனான ஃபீல்டு எது? அவர் ஷைனான ஃபீல்டு சினிமா. சினிமால அவரோட கருத்தை சொல்றாருன்னா அது வரைக்கும் பாராட்டிட்டு போனோம் நாங்க. ஏன்னா அவர் பின்னாடி அவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல கருத்தை சினிமால சொல்றாரு. அதை பத்தி சந்தோஷப்படாம எல்லாத்துலயும் நான் நொட்டை தான் சொல்லுவேன்னு நொட்டை சொல்லாதீங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு ரஜினி சார். ப்ளூ சட்டை மாறன் வந்து இந்த மாதிரி பேசுறதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கோங்க. அவங்க முடிஞ்சதை அவங்க பண்ணிக்கிறாங்க, எல்லாத்தையும் எல்லாருமே பண்ண முடியாது. படம் சூப்பரா இருக்கு. ஒரே மைனஸ் என்னன்னா இந்த படத்தை ஏஆர் ரகுமான் சார் தான் மியூசிக் போட்டாருன்றதை என்னால நம்ப முடியல. மியூசிக் ஒண்டி கொஞ்சம் லேக் ஆன மாதிரி எனக்கு தெரியும். மற்றபடி பண்ணிருக்கலாம். அதே மாதிரி இன்னொன்னு நான் ரஜினி ஃபேன்ஸ்க்கு சொல்லிக்கிறேன், ரஜினி சார் வந்து கேமியோ அப்பியரன்ஸோ கெஸ்ட் அப்பியரன்ஸோ எல்லாம் இந்த படத்துல கிடையாது. அபவுட் 60% ஆஃப் த ஃபிலிம் ரஜினி சார் தான் வராரு. அதனால ரஜினி ஃபேன்ஸ்லாம் இதை ஒரு ரஜினி படமாவே வந்து பார்க்கலாம். சூப்பர் என்டையர் டீமுக்கே கிரெடிட் தரலாங்க. சூப்பரா எடுத்திருக்காங்க. சங்கிகளோட கதறல் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருவிழா எல்லாம் நடக்குது பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல எல்லாம் நடக்கும். அவங்க எல்லாம் வந்து திருவிழா கோசம் ஊருக்கு வருவாங்க. எதுக்காக வருவாங்க? சாமி நம்பிக்கை அப்படின்லாம் கும்பிடுறதுக்காக இல்ல, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்காங்க தான் திருவிழான்றத சூப்பரா சொல்லியிருக்காங்க. ரொம்ப அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எமோஷன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து சவுத் இந்தியால வரதை விட நார்த் இந்தியால வந்து சூப்பரா இருக்கும். இப்போ ஆடியோ லான்ச் அப்போ வந்து உங்களுக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து பேசும்போது ஒரு மாதிரி சென்டிமெண்டலா பேசும்போது அவங்க சொன்னாங்க, மை ஃபாதர் இஸ் நாட் அ சங்கி அப்படின்றாங்க. நம்மளும் வந்து சரி சங்கியா இருப்பாரோன்னு டவுட்ல தான் வந்துடும். ஆனா இந்த படம் வந்து 1000% ப்ரூவ் பண்ணுது, ரஜினிகாந்த் சார் இஸ் நாட் அ சங்கி அட் ஆல் அப்படின்றத வந்து தெளிவா இந்த படத்துல காட்டியிருக்காங்க. ஏன்னா ஒரு மதத்தை வச்சு யாருமே அரசியலும் பண்ணாதீங்க, மதத்தை எதுலயுமே நுழைப்பி அதை வந்து கெடுத்துறாதீங்க அப்படின்றத வந்து ரஜினிகாந்த் சார் தெளிவா சொல்லியிருக்காரு.